சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் 50 பேருக்கு சாப்பாடு போடுறோம், இதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்லலை. ஆனால் அவருன்னா எல்லாருக்குமே போகிறதெல்லாம் சொல்லி காட்டுறாருன்னா, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் எப்போவுமே எங்களுக்கு சாப்பாடு உண்டு. வேறு இடத்துல போய் நாங்கள் நின்னா 5-10 கையில் குத்தனுப்பி வச்சுறாங்க. நாங்கள் யார், நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் என்ன ஒரு இதில் இருக்கோன்னு சொல்லிட்டு யாருமே கேட்குறது கிடையாது. திருநங்கையா இந்த 5 ரூபாய் இந்த 10 ரூபா கொடுத்துட்டு கிளம்பு அதான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் முழுசா எங்கள் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, எங்கள் லாரன்ஸ் அண்ணன் தான் அண்ணன். அவர் வீட்டுக்கு போனால் எப்போவுமே எங்களுக்கு தங்கச்சின்ற மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கொடுத்த அண்ணனுக்கு எந்த இடத்துல உயிரை கூட கொடுப்போம். சுரேஷ் காமாட்சி சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? 50 பேருக்கு சாப்பாடு போடுறோம் எங்கள் அண்ணன் வீட்டிலலாம். என்னைக்குடா நாங்கள் வந்து வீட்டில் சோர்த்தோம்னா எங்கள் அண்ணன் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி போனால் எங்கள் அண்ணன் வீட்டில் விருந்து ஆயிரம் பேர் அந்த இடத்துல என் தங்கச்சி சென்னிலா வாமான்னு கூப்பிடக்கூடிய எங்கள் அண்ணனை இன்னைக்கு நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு தெரியாது, அவருக்கு தெரியாத அளவுக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து மனசு கஷ்டம், எங்களோட ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால் வந்து நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். ஆனால் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த திருநங்கைகள் எல்லாருக்குமே வந்து லாரன்ஸ் அண்ணன் கூட பிறந்த அண்ணன். நாளைக்கு இதை முடிச்சுக்கின்னு இதுக்கு மன்னிப்பு கேட்டால் நல்லது. இல்லை மன்னிப்பு கேட்க முடியாது, இதுக்கு மேலே நான் பேசுவேன்னா தாராளமாக மோதிக்கலாம், வாங்க. சுரேஷ் காமாட்சிக்கு பெரும் கண்டனத்தை தெரிவித்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நாங்க போராட்டங்கள் அறிவிப்போம். சீமான் அண்ணன் ஒரு நல்ல காரியம் திருநங்கைகளுக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த நன்றி எங்களுக்கு இன்னமும் இருக்குது. சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு ஆர்கே நகரில் சேலம் சேர்ந்த தேவியை வேட்பாளராக நிற்க வச்சு களத்தில் நிற்க வச்சார். அந்த நன்றி அவருக்கு உண்மையில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதே போல் காஞ்சனான்ற படம் திருநங்கையில் புறக்கணித்து அடிமட்டத்தில் திருநங்கையில் இருக்கும் போது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மற்ற பேரண்ட்ஸுங்க, அப்பா அம்மா, சமுதாயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு காஞ்சனான்ற படத்தை ராகவா லாரன்ஸனை முன் நிறுத்தினார். அவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். ராகவா லாரன்ஸனை கூட இது வரைக்குமே நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம், விவசாயிகளுக்காக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அதே போல் குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், ஏழை குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்காக இருக்கட்டும், அதே போல் திருநங்கைகளுக்கு வீட்டை விட்டு வர திருநங்கைகளுக்கு இல்லம் வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சோம். அதை அண்ணன் செவிசாச்சு அந்த இடம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது கட்டுறதுக்கான பணியும் இது தயாராகி இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு பணிகள் சமூக சிந்தனையோடு செஞ்சுட்டு வர்றாரு ராகவா லாரன்ஸ் அண்ணன். அவரோட நாங்கள் நல்ல ரேப்பாவாக இருக்கிறோம். நாங்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள். எங்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் அவங்க பக்கம் நாங்கள் உண்மையிலே குரல் கொடுப்போம். எங்கள் அண்ணனை பேசுறதுக்கு சுரேஷ் காமாட்சிக்கு என்ன தகுதி இருக்குது? அதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் பேசக்கூடிய உங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தாங்க? இல்லை சீமான் அண்ணன் கொடுத்தாரா? அவரை நாங்கள் கேட்டதுக்கு என் தம்பி எங்கள் ஆளுங்க யாரும் பேச மாட்டாங்கன்னு ஓப்பன் டாக்கே கொடுத்துருக்காரு மீடியாவுக்கு. எல்லாரும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். சுரேஷ் காமாட்சி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன அடிப்படை இருக்கு? இல்லை ராகவா லாரன்ஸனை செய்கிற எல்லா தொண்டுக்கும் வரவு செலவு பார்க்குற கணக்கு வாத்தியாரா உட்காந்து எல்லாத்துக்கும் கேட்குறாரு. ஹோம் எது நடத்துறீங்க, இல்லம் எது வச்சு நடத்துறீங்க, எதை வச்சு நடத்துகிறாங்க? எப்போ ஒரு ஜல்லிக்கட்டுக்குள்ள ராகவா லாரன்ஸன் நுழைஞ்சாரோ அவருக்கு சிறு அந்த ஹோமுக்கு கொடுக்குற நிதிகள் நின்று போச்சு. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் 1 கோடி செலவு பண்ணியிருக்கிறாரு. ஊடக நண்பர்களுக்கு, பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் கொடுக்கின்ற இந்த பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட வரவங்க கூட ஸ்டாப் ஆகிட்டாங்க. அவரோட படம் தயாரித்து அவர் ராப்பகலை கண்முழிச்சு கஷ்டப்பட்டு இல்லையா அந்த பணத்தில் ஓமில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் மொத்தம் 150 குழந்தைக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு. 200 குழந்தைங்களுக்கு மேற்பட்டு கான்வென்ட்டில் படிக்க வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு, மாற்றுத்திறனாளிகள் கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்கறது, கொடுக்கறது, சப்போர்ட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பா? நான் சுரேஷ் காமாட்சியை வன்மையாக நான் எச்சரிக்கிறேன். இது இந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லையா ஒட்டுமொத்த திருநங்கைகள் ஒன்றாக சேர்ந்தாங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் சந்திப்பீங்க. எங்களுக்கு சீமானண்ணன் மேலே இன்னமும் ஒரு பற்று அன்பும் இருக்குது. அண்ணன் நீங்கள் உங்கள் தம்பிங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்டாக் கொடுத்துருக்கீங்க. அண்ணன் நீங்கள் லாரன்ஸ் அண்ணன் தம்பி ஏற்றுக்கிறதுக்கு இந்த தருணத்தில் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அண்ணனோட வாய்ஸு நீங்கள் ரொம்ப ஆதரிக்கிறீங்க. எங்களுக்கு லாரன்ஸ் அண்ணன் எப்படி ஒரு கண்ணோ சீமானன்னு ஒரு கண்ணு மாதிரி தான். திருநெல்வேலி நீங்களும் வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கீங்க.
நீங்கள் சுரேஷ் காமாட்சியை நீங்கள் எச்சரிக்கீங்க. அவர் யாருங்க எடுப்பாங்க? ஏங்க அறிவில்லைங்க சுரேஷ் காமாட்சிக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. லாரன்ஸ் அந்த பின்னாடி தான் போகணுமா? வேறு யாரும் கிடையாதா இவங்களுக்கு இதே வேலையா? அடுத்தது யார்? அந்த பாப்பாட் பாடுவார் ஐயா, அவர் நோண்டுறது. இவங்களையே டார்கெட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சமுதாயத்தில் சமூக பணி செய்ய வருது தப்பா? திருநங்க நாங்கள் கேள்வி கேட்குறோம். எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழைப்பட்ட குழந்தைங்களுக்கு குரல் கொடுக்குற வர மனுஷங்க மேலே இந்த மாதிரி புகார் வைக்கிறது தப்பா? இது தப்பு இல்லையா? உங்களுக்கு யாருக்கு எந்த அதிகாரம் கொடுத்தது? லாகோ லாரன்ஸனை கேட்டால் நாங்கள் வருவோம், சீமானனை கேட்டாலும் வருவோம். ஏன்னா அவங்க மேலே நல்ல பற்று இருக்குது இல்லையா? நாங்கள் எந்த கட்சியும் இல்லைங்க. நாங்கள் திருநங்கைகள், நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க, நாங்கள் மேலே வரதான் பார்ப்போம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்னொரு வாட்டி சுரேஷ் காமாட்சி நீங்கள் எங்கள் வாழை நிற்காதீங்க. நீங்கள் நின்னீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தை நீங்கள் ரொம்ப சந்திப்பீங்க. திருநங்கைகள் நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் தாழ்ந்து போவோம். எங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் போனீங்கன்னா திருநங்கை ஒட்டுமொத்த திருநங்கைகளும் எதிர்ப்புகள் தெரிவிப்போம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் வந்து ராகவா லாரன்ஸ் நல்லது தான் பண்ணுறாரு, அதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன். ஆனால் அதை வச்சு ஒரு அனுதாபத்தை தேடிக்கிறாரு. மாற்றுத்திறனாளிகள் என் பிள்ளைகள்னு சொல்லி அதை வச்சு அனுதாபம் தேடுறாருன்னு தான் சொன்னார். வேண்டி நல்லது பண்ணுறதை பற்றிலாம் அவர் எதுவும் தப்பாக நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க தோழர். உண்மையிலே என் பிள்ளைங்க சொல்கிறதுக்கே பெரிய விஷயம். அதுக்கு இந்த நேரத்தில் நம்மளே கை தட்டுவோம். உண்மையிலே மாற்றுத்திறனாளிங்க என் பிள்ளைங்கன்னு சொல்கிறதுக்கு உண்மை. ஏன்னா என் பிள்ளைங்க அவர் வந்து பெருமை தரணும் அவசியம் இல்லைங்க. அவர் உழைக்கிற மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறாரு. இதில் நாங்கள் அவர் பெருமை தரணும் அவசியம் இல்லை. அவர் செலவு பண்ணி அவரு தான் எடுத்துக்குவாரு. மற்றவங்க செலவு பண்ணணும் அவர் அவசியமே இல்லையே. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. விளம்பரப்படுத்துறான்னு சொல்றீங்க. அப்படிலாம் இல்லைங்க, அனுதாபம்லாம் இல்லைங்க. Facebook, phone எல்லாமே படிச்சவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. ஆனா விளம்பரம் பண்றதுனால படிக்காத பாமர மக்கள் நிறைய நன்மை பெற்றாங்க. ஒவ்வொரு ஆட்பேஷன் எல்லாம் வந்தாங்கன்னா இங்க தாங்காது. நீங்கள் சொல்கிறீங்க அனுதாபத்தை இல்லைங்க. இந்த அவர் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணுங்கன்னு நான் போடுறத பார்த்து, என் கூட இருக்கிற பசங்க போடுறத பார்த்து இன்னொருத்தவங்க வாலண்டரியாக வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேர் செய்யணும். லாரன்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, பிறர் மக்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் அவரோட கோரிக்கையும் சரி. அவர் ஒரு கைத்தட்டில் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்ட சொல்லி ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒருத்தர் நல்லது செய்யறதை பார்த்துட்டு இன்னொருத்தர் நல்லது செய்ய மாட்டாங்க. நல்லது செய்யறதுக்கு மனசு இருந்தால் அவங்களாவே செய்வாங்க. இப்போ நிறைய நடிகர்கள் இப்போ ராகவா லாரன்ஸ் மட்டும் நல்லது பண்ணல, நிறைய நடிகர்கள் நல்லது பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லை நான் என்னன்றேனே, நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. அது சூர்யாவாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், நீங்கள் பேர் குறிக்கல, நானே குறிப்பிட்டு சொல்கிறேன். அவங்களாம் நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். லாகோ லாரன்ஸை பெருமை தேடிக்கிறாரு. அவர் தானாக சேர்த்த கூட்டம், அவரை பணம் செலவு பண்ணி கூட்டம்லாம் சேர்த்துக்கல. இது அன்பால் சேர்ந்த கூட்டம். உண்மையிலே இது பட டைலாக்லாம் கிடையாது. அவர் மேலே பற்றும் பாசமும் இருக்கிற சேர்ந்த கூட்டம் திருநங்கைங்க, மாற்றுத்திறனாளிங்க, ஏழை குழந்தைங்க, இந்த மாதிரி நிறைய தாழ்த்தப்பட்டவங்களுக்கு, விவசாயிகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு இல்லையா? எந்த திருநங்கைகளுக்கு வீட்டு விட்டு வர திருநங்கைகளுக்கு படிப்பும் சரி, அவங்களோட வேலைவாய்ப்பும் கலை திறமையும், இது வயசான திருநங்கைகளுக்கு யாருங்க முன் வந்து கொடுக்குறாங்க? அரசு ரீதியாக வெறும் அறிக்கை தாங்க கொடுக்குறாங்க. திருநங்கைகளை கூத்தாடுறதுக்கும் பேண்டு வாதியத்துக்கும் வந்தாங்க கட்சிகள் வந்து எங்களை ஒரு கேலி பொருளாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இதே சினிமாவில் திருநங்கைகளை கேவலமாக கொச்சரிப்படுத்து இப்போ வந்து நம்ம சேதுபதி படத்தில் கூட கடந்த 20 வருஷத்துக்கு போன வாழ்க்கையை கொண்டு வந்திருக்காரு. இதையும் நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம். அந்த மாதிரிலாம் பண்ணலையே. ராகவா லாரன்ஸ் அண்ணே பண்ணுறாரு, மக்களுக்கு பிடிக்குது, மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ராகவா லாரன்ஸ் யாருன்னு மக்களுக்கு தெரியும், பார்க்குற குழந்தைங்களுக்கு தெரியும், பார்க்குற மாற்றுத்திறனாளிக்கு தெரியும், பார்க்குற அடிமட்டில் இருக்க திருநங்கைகளுக்கு தெரியும், இதே அறுவை சிகிச்சை பண்ணுற குழந்தைங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு இதே அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 லட்சம் ஆகுது. யாருக்கு முன் வந்து கொடுக்குறாங்க? 151 குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிறாங்க. இது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. யாருங்க பண்ணியிருக்காங்க? இது சாதனை இல்லையாங்க? இது நம்ம வரவேற்கக்கூடாதா? இது அவரை போற்றக்கூடாதா? கேட்குறாங்க. அவருக்கு ஃபண்டு வருது. எங்கெங்க ஃபண்டு வருது அவருக்கு? எங்க சும்மா இருக்கிற பையனாங்க அவர்? சினிமாவில் நடிக்கலைங்க, செலவு பண்ணுறாங்க. அவரோட ஓன் காசை ஓமுக்கு போடுறாருங்க. மாசமானா ஓமுக்கு என்னங்க வருமானம் இருக்குது? ஓமை பற்றி கேவலமாக ஒரு கீழ்த்தரமாக பேசியிருக்காரு. சுரேஷ் கண்ணனுக்கு மனசாட்சின்னு ஒரு இல்லையா? சுரேஷ் காமாட்சிக்கு இல்லையா? அவருக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு மனிதரை வாழ்த்தணும், தூத்தணும் இல்லையா? இந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு கொச்சப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது லாகோ லாரன்ஸனை கூட தெரியாது. இந்த ப்ரெஸ் மீட்டு நாங்கள் முன்னிலை நின்று நாங்கள் பண்ணுறோம்.